யாரும் நிறுத்த முடியாத ஒன்று இந்த உலகத்துல இருக்குன்னா அது இந்த காலச்சக்கரம்தான். இப்படி ஆரம்பிச்சா இது ஏதோ சினிமா வசனம்னு தோணலாம். ஆனா இதுதான் நிதர்சனம். இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலியுகம் எப்படி முடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம எங்கிருந்து வந்தோம், இந்த காலத்தோட கணக்கு என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட விஸ்வரூபம் காட்டும்போதே சொல்லிட்டாரு, நானே காலம் அப்படின்னு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன் மனுஷனோட உயரமும் புத்தியும் ஆயுளும் காலப்போக்குல குறைஞ்சிட்டே வருது? இது ஏதோ சத்து குறைபாடு இல்ல, இது யுக தர்மத்தோட கணக்கு. மகாபாரத ரகசியங்களை எடுத்து பார்த்தா காலத்தை 4 பிரிவா பிரிக்கிறாங்க. முதல்ல கிருதயுகம் அல்லது சத்தியயுகம். அப்ப மனுஷங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? 21 முழம் உயரம், சுமார் 32 அடி, அதாவது இன்னைக்கு இருக்கிற 2 மாடி வீடு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட ஆயுள் 1,00,000 வருஷம். மரணம்ங்கிறது அவங்க விருப்பப்பட்டு வர்றது. தர்மம் 4 கால்ல கம்பீரமா நின்னுச்சு. பொய்யினா என்னன்னே தெரியாத காலம் அது. அடுத்ததா திரேதா யுகம், ராமர் வாழ்ந்த காலம். அப்போ தர்மம் 1 காலை இழந்து 3 கால்ல நிக்குது. மனுஷனோட உயரம் 14 முழம், அதாவது 21 அடியா குறையுது. ஆயுள் 10,000 வருஷமா மாறுது. அப்புறம் வர்றது துவாபர யுகம், கிருஷ்ணர் வாழ்ந்த மகாபாரத போர் நடந்த காலம். இங்க தர்மம் 2 கால்ல நிக்குது. மனுஷனோட உயரம் 7 முழம், அதாவது 10.5 அடியா குறையுது. ஆயுள் 1000 வருஷம். நல்ல கவனிங்க, கிருஷ்ணர் காலத்துல கூட மனுஷங்க நம்மளை விட 2 மடங்கு உயரமா அதிக பலத்தோட இருந்திருக்காங்க. ஆனா இப்போ நாம இருக்கிற இந்த கலியுகம் இருக்கே, இதுதான் காலச்சக்கரம் செஞ்சு வச்சிருக்கிற கடைசி படி. இங்க தர்மம் வெறும் ஒத்த கால்ல தத்தளிச்சு நிக்குது. மனுஷனோட உயரம் 3.5 முழம், அதாவது சுமார் 5 முதல் 6 அடி. ஆயுள் அதிகபட்சமே 100 வருஷம்தான். ஏன் இப்படி குறையுது அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஒரு பேட்டரி தீந்துட்டே வர்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் காலப்போக்குல பேய்மானம் அடையுது. கிருதயுகத்துல மனுஷன் தெய்வமா இருந்தான், திரேதால வீரனா இருந்தான், துவாபரத்துல ஒரு ராஜாவா இருந்தான். ஆனா கலியுகத்துல அவன் வெறும் உணர்ச்சிகளுக்கு அடிமையான ஒரு சாதாரண மனுஷனா மாறி நிக்கிறான். வியாசர் மகாபாரதத்துல ஒரு கணக்கு சொல்றாரு. ஒரு சதுர்யுகம்ங்கிறது 43,20,000 வருஷங்கள். இதுல கிருத அல்லது சத்தியயுகம் 17,28,000 ஆண்டுகள், திரேதா யுகம் 12,96,000 ஆண்டுகள், துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள். கலியுகத்தோட ஆயுள் மட்டும் 4,32,000 வருஷங்கள். நாம இப்போ வெறும் 5,000 வருஷங்களைத்தான் கடந்து வந்திருக்கோம். இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆனா இந்த ஆரம்ப கட்டத்திலேயே மனுஷனோட அறிவுத்திறன் இவ்வளவு மழுங்கி போயிருக்குன்னா போக போக நிலைமை எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. கிருஷ்ணர் பீஷ்மர் கிட்ட சொன்ன ரகசியம் இதுதான். காலம் செல்ல செல்ல மனுஷன் உடம்பாலையும் மனசாலையும் குள்ளமாயிட்டே போவான். அதாவது உங்களுடைய உயரமும் ஆயுளும் குறையுதுன்னா உங்களுடைய ஒழுக்கமும் குறையுதுன்னு அர்த்தம். ஒரு காலத்துல 1,00,000 வருஷம் தவம் பண்ணி கிடைச்ச ஞானம் இப்போ 1 வருஷம் கூட நம்மால உட்கார்ந்து யோசிக்க முடியல. ஏன்? ஏன்னா காலம் நம்மள அந்த அளவுக்கு பலவீனப்படுத்திட்டே இருக்கு. இந்த யுகம் முடியும் போது ஒரு மனுஷன் 5 வயசுலேயே கிழவனாயிடுவானா? இதை கேட்கும்போது வேடிக்கையா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு வியாசர் எழுதின ஒவ்வொன்றும் இன்னைக்கு நிஜமாயிட்டு இருக்கு. இந்த காலச்சக்கரம்ங்கிறது ஒரு பெரிய சக்கரம் மாதிரி. மேலே இருக்கிறவன் கீழே வரணும், கீழே இருக்கிறவன் மேலே போகணும். கலியுகம் அதோட கடைசி புள்ளியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ஒத்த கால்ல நிக்கிற தர்மம் இருக்கே, அது என்ன? அது எப்படி உடைய போகுது? அந்த எருது வடிவம் சொல்ற ரகசியம் என்ன? அது அடுத்த பாகத்துல ரொம்ப உருக்கமா பார்க்க போறோம். நீங்க உங்களை நேர்மையானவன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஒத்த கால்ல நீங்க நிக்கிறீங்களா? யோசிக்க வைக்கும் அடுத்த பாகம். ஒரு எருது ஒத்த கால்ல நிக்குதுன்னா அது எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும்னு நினைக்கிறீங்க? இதை கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? ஆனா இதுதான் இன்னைக்கு தர்மத்தோட நிலைமை. புராணங்கள்ல தர்மத்தை ஒரு எருது வடிவுல சொல்லுவாங்க. கிருதயுகத்துல அந்த எருது 4 கால்ல கம்பீரமா நின்னுச்சான். அந்த 4 கால்கள் என்ன தெரியுமா? தவம், தூய்மை, கருணை, அப்புறம் உண்மை. ஆனா யுகம் மாற மாற மனுஷனோட குணங்கள் கெட்டு போக அந்த தர்ம தேவதை ஒவ்வொரு காலா இழந்துட்டே வர்றா. இன்னைக்கு இந்த கலியுகத்துல அந்த எருது வெறும் உண்மைங்கிற அந்த ஒத்த கால்ல மட்டும்தான் தத்தளிச்சு நிக்குது.
கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. தவம்ங்கிற முதல் கால் எப்ப போச்சு தெரியுமா? மனுஷனுக்குள்ள எப்போ அகங்காரமும் கர்வமும் தலை தூக்குச்சோ அப்பவே அந்த கால் முறிஞ்சு போச்சு. இன்னைக்கு யாருக்காவது தவம் பண்ண நேரம் இருக்கா? இல்ல அந்த மனப்பக்குவம் தான் இருக்கா? அப்புறம் தூய்மை, இது வெறும் குளிக்கிறது இல்ல, மனசுல அழுக்கு இல்லாம இருக்கிறது. மத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறதும் மத்தவங்க வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதும் பெருகினப்போ அந்த 2வது காலும் போச்சு. 3வது கால் கருணை. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மனுஷன் எப்போ சுயநலவாதியா மாறினானோ அப்பவே கருணைங்கிற காலும் போயே போச்சு. இப்ப மீதி இருக்கிறது இந்த உண்மை மட்டும்தான். ஆனா இன்னைக்கு உலகத்துல நடக்கிற கூத்த பாருங்களேன். காசுக்காக எதையும் மறைக்கிறதும் ஒரு பொய்க்காக 9 பொய் சொல்றதும் சர்வசாதாரணமா போச்சு. இந்த ஒத்த காலும் எப்ப உடையுதோ அப்பவே கலியுகம் அதோட உச்சக்கட்ட அழிவை நோக்கி போக ஆரம்பிக்கும். கிருஷ்ணர் மகாபாரதத்துல ஒரு இடத்துல சொல்லுவாரு, தர்மம் எப்ப ஒரு பாரமா கருதப்படுதோ அப்போ அந்த யுகத்தோட ஆயுள் முடிய போகுதுன்னு அர்த்தம்னு. இன்னைக்கு நாம நேர்மையா இருந்தா 4 பேர் நம்மளை பார்த்து உனக்கு பிழைக்க தெரியலன்னு கிண்டல் பண்றாங்கல்ல, அங்கதான் தர்மம் அவமானப்படுது. நல்ல கவனிங்க, தர்மம்ங்கிறது ஏதோ வானத்துல இருந்து குதிக்கிற விஷயம் இல்ல, அது உங்க மனசாட்சி. கலியுகத்துல இந்த தர்ம தேவதை ஒத்த கால்ல நிக்கிறதுக்கு காரணம் இன்னும் அங்கொன்னும் இங்கொன்றுமா சில நல்ல மனுஷங்க பொய் சொல்ல பயப்படுறாங்க. அவங்க தான் அந்த தாங்கு தூணா இருக்காங்க. ஆனா கலிபுருஷனோட வேலை என்ன தெரியுமா? அந்த ஒத்த காலையும் வெட்டி சாய்க்கிறது தான். ஒரு எருது ஒத்த கால்ல நிக்கும்போது யாராவது தள்ளி விட்டா என்ன ஆகும்? அப்படியே சாஞ்சிடும்ல. அந்த வேலையத்தான் இன்னைக்கு பல பேரு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க ஒரு கேள்வி எழுகிறது. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஒரு பொய் கூட சொல்லாம இருக்க முடியுமா? இல்ல யாரையாவது பத்தி தப்பா நினைக்காம இருக்க முடியுமா? முடியலன்னா நீங்க அந்த எருதோட ஒத்த காலை பலவீனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். தர்மம்ங்கிறது நமக்கு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆனா நாம அந்த கவசத்தையே ஓட்ட போட்டுட்டு இருக்கோம். கிருஷ்ணர் சொன்ன ரகசியத்தின்படி கலியுகத்தோட இறுதியில இந்த உண்மைங்கிற வார்த்தையே அகராதியிலிருந்து மறைஞ்சு போயிடும். மனுஷன் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. பெத்தவங்கள பிள்ளைங்க நம்பாது, புருஷனை பொண்டாட்டி நம்ப மாட்டாங்க. ஒரு பயங்கரமான அவநம்பிக்கை இந்த உலகத்தை சூழும். கலியுகம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கதை சொல்வாங்க. பரீட்சித்து மகாராஜா ஒரு இடத்துல பார்க்கறாரு, ஒரு கருப்பு உருவம் ஒரு எருதை ஒத்த கால்ல நிக்க வச்சு அடிச்சிட்டு இருக்கு. அந்த எருது அழுதுட்டே நிக்குது. அந்த கருப்பு உருவம் தான் கலிபுருஷன், அந்த எருது தான் தர்மம். பரீட்சித்து மகாராஜா வாளை எடுக்கிறாரு அந்த கலியை கொல்ல. ஆனா கலிபுருஷன் அவர் காலில் விழுந்து, மன்னா இது காலத்தோட கோலம், என்ன கொல்லாதீங்க, எனக்குன்னு சில இடங்களை ஒதுக்கித்தாங்கன்னு கேட்குறான். அவன் கேட்ட அந்த 5 இடங்கள் தான் இன்னைக்கு வாழ்க்கைய அழிச்சிட்டு இருக்கு. அந்த 5 இடங்கள் எது? அதுல எத்தனை இடங்கள் மனித மனங்களில் ஆதிக்கம் செலுத்துகின்றன? இத அடுத்த பாகத்துல பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கும். தர்மத்தோட இந்த தேய்மானம் வெறும் ஆன்மீக பேச்சு இல்ல, இது வாழ்க்கையோட நிம்மதியை பாதிக்கிற விஷயம். எப்போ தர்மம் குறையுதோ அப்போ மன அழுத்தம் கூடும், சந்தோஷம் குறையும். நாம இப்போ அந்த ஒத்த காலை காப்பாத்த போறோமா இல்ல கலியுகத்தோட கைக்கூலியா மாற போறோமா? நிதானமா யோசிங்க. ஏன்னா கலிபுருஷன் இப்போ வீட்டு வாசல்ல இல்ல, மனசுக்குள்ளேயே நாற்காலி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் எங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு அடுத்ததா ஆழமா பார்ப்போம். இந்த உலகம் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கே, இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு என்னைக்காவது உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா? நாம எல்லாரும் ஒரு உருவத்தை தேடுறோம், ஆனா அந்த தீய சக்தி நாம விரும்பி போற இடங்கள்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. பரீட்சித்து மகாராஜா அந்த கலிபுருஷனை வெட்ட போனப்போ அவன் சரணடைஞ்சு 5 இடங்களை ஒதுக்கி தர கேட்டான். அந்த 5 இடங்கள் தான் இன்னைக்கு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற 5 சாத்தான்கள். இந்த இடங்கள்ல நீங்க கால் வச்சீங்கன்னா அங்க தர்மம் இருக்காது, அந்த கலிபுருஷன் தான் உங்க புத்தியை ஆக்கிரமிப்பான். அவன் கேட்ட முதல் இடம் சூதாட்டம். இன்னைக்கு இது காடு விளையாடுறதோட மட்டும் முடியல. ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஆன்லைன் பெட்டிங் கேம்ஸ் வரைக்கும் எதுல எல்லாம் உழைக்காம காசு வரும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அங்க எல்லாம் கலிபுருஷன் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு மனுஷனோட உழைப்ப உறிஞ்சி அவனை ஒரு நிமிஷத்துல பிச்சைக்காரனா ஆக்குற அந்த சூதாட்டத்துல தான் கலியோட முதல் ராஜ்யம் இருக்கு. அங்க போனீங்கன்னா உங்க நேர்மை முதல்ல செத்து போயிடும். ஒரு தடவை தானே ஜெயிச்சா செட்டில் ஆயிடலான்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேக்குதுல்ல, அது உங்க குரல் இல்ல, அது கலிபுருஷனோட அழைப்பு. 2வது இடம் மது. போதை இருக்கிற இடத்துல அறிவு மழுங்கி போயிடும்னு கிருஷ்ணர் அன்னைக்கே எச்சரிச்சாரு. மது அருந்துற ஒரு மனுஷனுக்கு எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாது. தன்னோட பெண்டாட்டி யாரு தாய் யாருன்னு கூட தெரியாம பேசுற அந்த அவலகிளைய இந்த மது தான் தருது. ஒரு மனுஷனை மிருகமா மாத்துற அந்த போதை வஸ்துக்கள்ல கலிபுருஷன் ரத்தம் குடிச்சிட்டு வாழ்றான்.
இன்னைக்கு பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போறதுக்கு இந்த 2வது இடம்தான் முக்கிய காரணம். 3வது தேவையற்ற காமம், அதாவது முறையற்ற உறவுகள். ஒரு மனுஷன் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து கண்ணியன் தவளி நடக்கிற அந்த இடத்துல கலிபுருஷன் குடியேறான். இன்னைக்கு இன்டர்நெட்ல கொட்டி கிடக்கிற ஆபாசங்கள்ல இருந்து சீரழிஞ்சு போற கலாச்சாரம் வரைக்கும் எல்லாமே இந்த 3வது இடத்தோட வளர்ச்சி தான். எப்போ ஒரு மனுஷன் காமத்துக்கு அடிமையாகிறானோ அப்போ அவன்கிட்ட இருக்கிற ஆன்மீக சக்தி மொத்தமா வடிஞ்சு போயிடும். அவன் வெறும் சக்கையா மாறிடுவான். 4வது கொலை அல்லது வன்முறை. இது வெறும் மனுஷங்களை கொல்றது மட்டும் இல்ல, வாயில்லாத ஜீவன்களை தன்னோட நாக்கு ருசிக்காக கொல்றதும் இதுல அடங்கும். எப்போ ஒரு இடத்துல ரத்தம் சிந்துதோ அங்க கருணை இருக்காது. கருணை இல்லாத இடத்துல கலிபுருஷன் தாண்டவம் ஆடுவான். இன்னைக்கு உலகம் முழுக்க நடக்கிற போர்களும் வன்முறைகளும் இந்த 4வது இடத்தோட வீரியத்தை காட்டுது. கோபத்துல நீங்க ஒருத்தரை அடிக்க கை ஓங்குறீங்க பாருங்க, அந்த நிமிஷம் உங்க கை விரல்கள்ல கலி வந்து உட்கார்ந்துப்பான். கடைசியா அவன் கேட்ட அந்த 5வது இடம்தான் ரொம்ப ஆபத்தானது. அதுதான் தங்கம் அல்லது பேராசை. என்னது தங்கத்துல கலி இருக்கானான்னு ஆச்சரியப்படாதீங்க. தங்கம் தப்பா சம்பாதிச்சதா இருந்தா, அது பேராசையோட அடையாளமா இருந்தா அங்க கலிபுருஷன் கண்டிப்பா இருப்பான். காசு மேல இருக்கிற அந்த வெறி இருக்குல்ல, அதுக்காக எதையும் செய்யலாம், யாரையும் ஏமாத்தலான்னு நினைக்கிற அந்த பேராசை தான் கலியோட மிகப்பெரிய பலம். இன்னைக்கு அரசியல்ல இருந்து வியாபாரம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த 5வது இடம்தான் ஆதிக்கம் செலுத்துது. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 5 இடங்களும் ஒன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டது. காசு மேல ஆசை வரும், அதுக்காக சூதாடுவான், ஜெயிச்ச சந்தோஷத்துல மது குடிப்பான், போதையில காமத்துக்கு போவான், அதுல வர்ற சண்டையில கொலை செய்வான். இது ஒரு சங்கிலி தொடர். இந்த 5ல ஏதாவது ஒண்ணுல நீங்க சிக்கினா கூட மத்த 4க்கும் கலிபுருஷன் உங்களை மெல்லமா கூட்டிட்டு போயிடுவார். மகாபாரதத்துல தர்மர் சூதாடின அந்த ஒரு நிமிஷம்தான் கலியோட பிடிக்குள்ள அவர் சிக்கின தருணம். அவ்வளோ பெரிய ஞானியே அங்க தடுமாறினார்னா நாம எந்த மூலை? கலியுகத்துல இதெல்லாம் சாதாரணமான விஷயம்னு சமூகம் சொல்லலாம், இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான்னு ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஆனா இதோட முடிவு ரொம்ப பயங்கரமானது. இந்த 5 இடங்கள்ல இருந்து தப்பிச்சு வர்றவன் தான் கலியுகத்துல ஞானியா இருக்க முடியும். சரி, இதெல்லாம் தவிர்த்தா போதுமா, என் அறிவு தெளிவாயிடுமான்னு கேட்டா அங்கதான் கலியோட அடுத்த வேகம் இருக்கு. இன்னைக்கு நாம கத்துக்கிற கல்வி நம்மள அறிவாளியாக்குதா இல்ல வெறும் தகவல் பெட்டியா மாத்துதா? கல்வி முறையில கலி எப்படி கை வச்சிருக்கான்னு அடுத்ததா பார்ப்போம். ஏன்னா உங்க புத்தி எப்போ மழுங்குதோ அப்போதான் கலியால உங்களை முழுமையா ஆள முடியும். கல்விங்கிறது ஒரு மனுஷனை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு வரணும். ஆனா கலியுகத்தோட விசித்திரமே என்னன்னா, இங்க கல்விங்கிறது ஒரு மனுஷனை இன்னும் ஆழமான இருட்டுக்குள்ள, அதாவது அறியாமைங்கிற இருட்டுக்குள்ள தள்ளிட்டு இருக்கு. மகாபாரதத்துல சாந்தி பருவத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது தர்மர் கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றாரு. தர்மராஜா, கலியுகத்துல மனுஷனுக்கு தகவல்கள் அதிகமா இருக்கும், ஆனா ஞானம் சுத்தமா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகளோட நிஜமான அர்த்தத்தை இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற சின்ன போன்ல உலகத்தோட அத்தனை தகவல்களும் இருக்கு. ஆனா அந்த தகவல்களை வச்சு நாம என்ன பண்றோம்? மனசுல அமைதி இருக்கா, இல்ல ஒரு தெளிவான முடிவெடுக்கிற புத்தி தான் இருக்கா? கலியுக கல்வி முறை எப்படி இருக்கும்னு கிருஷ்ணர் அன்னைக்கே கணிச்சு சொன்னாரு. பிழைப்புக்கான கல்வி மட்டுமே எஞ்சும், ஆத்மாவுக்கான கல்வி அழிஞ்சு போகும். இன்னைக்கு நாம ஏன் படிக்கிறோம்? ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், வசதியா வாழணும், இதெல்லாம் நம்ம குறிக்கோள். ஆனா அந்த படிப்பு உங்களை ஒரு நல்ல மனுஷனா மாத்துதா? உங்க கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்குதா? இல்ல உங்க கஷ்ட காலத்துல மனசை எப்படி தேத்திக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குதா? கலியுகத்துல ஞானம் மறைஞ்சு தகவல், டேட்டா மட்டும்தான் மிஞ்சம். ஒருத்தன் நிறைய படிச்சிருக்கலாம், பெரிய பட்டங்கள் வச்சிருக்கலாம், ஆனா அவன்கிட்ட போய் பேசினா அவன்கிட்ட இருக்கிறது வெறும் ஈகோவும் கர்வமா தான் இருக்கும். உண்மையான கல்வி ஒருத்தனுக்கு பணிவை கொடுக்கணும். ஆனா கலியுக கல்வி ஒரு விதமான திமிர கொடுக்குது. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவன் தான் கலியுகத்தோட முதல் பலி. கிருஷ்ணர் சொல்றாரு, உண்மையை விட பொய்களை எளிதில் நம்புறது தான் கலியுக புத்தி. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தா அது உண்மையா பொய்யான்னு கூட யோசிக்காம நாம நம்புறோம் இல்ல, அங்கதான் நம்ம அறிவு மழுங்கி போயிருக்குன்னு அர்த்தம். உண்மையான அறிவுங்கிறது எது சரின்னு பிரிக்கிறது மட்டும் இல்ல, எது தர்மம்னு உணர்றது. ஆனா கலியுகத்துல கல்வி ஒரு பிசினஸா மாறிடுச்சு. குரு சீடன் முறை மறைஞ்சு வாடிக்கையாளர் வியாபாரி முறை வந்துடுச்சு. காசு கொடுத்தா அறிவு கிடைக்கும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய முட்டாள்தனம். அறிவுங்கிறது அனுபவத்தாலையும் ஒழுக்கத்தாலையும் வர்றது.
ஆனா இன்னைக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் மார்க் எடுக்கிறது எப்படி, மத்தவனை விட முன்னாடி போறது எப்படிங்கிற அந்த போட்டியை தான் சொல்லிக் கொடுக்கறாங்க. இதனால மனுஷன் ஒருத்தர் எதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணர் பீஷ்மரிடம் சொன்ன அந்த ரகசியம் இப்போ நிதர்சனமா கண்ணு முன்னாடி நிக்குது. கலியுகத்துல சாஸ்திரங்கள் இருக்கும், ஆனா அதை தவறா அர்த்தம் சொல்லி மக்களை குழப்புவாங்க. இன்னைக்கு ஆன்மீகம் பேசுற பல பேர் கூட தர்மத்தை சொல்லிக் கொடுக்காம எப்படி சடங்குகள் செஞ்சு லாபம் அடையலாம்னு தான் சொல்லிக் கொடுக்கறாங்க. இதுவும் ஒரு விதமான அறிவு மழுங்குதல் தான். ஒரு மனுஷன் தன்னோட நிழலை பார்த்து தானே பயப்படுற மாதிரி இன்னைக்கு மனுஷன் தன்னோட சொந்த புத்தியை நம்பாம யாரோ சொல்றத கேட்டுட்டு ஓடிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க, எப்போ ஒரு மனுஷன் கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு வெறும் தகவல்களை அப்படியே முழுங்குறானோ அப்போ அவனோட அறிவு செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். கலிபுருஷன் உங்க மூளையில உட்கார்ந்துகிட்டு உங்களை சிந்திக்க விடாம தடுக்கிறான். எப்ப பார்த்தாலும் ஒரு பரபரப்பு, ஒரு பதட்டம், எதையோ தேடி ஓடுறோம். ஆனா என்ன தேடுறோன்னு நமக்கே தெரியாது. இதுதான் மாயை. இந்த கல்வி முறை நம்மளை இயந்திரமா மாத்துது, மனுஷனா இல்ல. சரி, அறிவுதான் மழுங்கிடுச்சு, ஆனா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கான்னு கேட்டா அங்கதான் அடுத்த அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. காலம் போக போக மனுஷனோட உருவம் எப்படி மாறும்? நாம ஏன் குள்ளமாயிட்டே போறோம்? 5 வயசுல ஒரு பொண்ணு பூப்படையறதும் சின்ன வயசுலயே நர வர்றதும் எதோட அறிகுறி? வியாசர் சொன்ன அந்த அந்திம கால மாற்றங்கள் என்ன? இது அடுத்த பாகத்துல பார்க்கும்போது கலியுகத்தோட அந்த மோசமான முகமும் உங்களுக்கு தெரியும். உங்க உடம்புல நடக்கிற மாற்றங்களே கலி முடிவை நோக்கி போறதுக்கான சாட்சி. காலம் ஒரு மிகப்பெரிய சிற்பி, ஆனா கலியுகத்துல அந்த சிற்பி நம்மள அழகாக்கல, சிதைச்சிட்டு இருக்கான். கலியுகத்தோட இறுதி காலம் எப்படி இருக்கும்னு வியாசர் மகாபாரதத்துல சொல்லும்போது இன்னைக்கு நாம பார்க்கிற பல விஷயங்கள் அப்படியே பொருந்தி போகுது. உடம்பு குறுகும், ஆயுள் கரையும், ஆற்றல் வற்றும். இதுதான் அந்திம காலத்தோட தாரக மந்திரம். நம்ம முன்னோர்கள் 7 அடி 8 அடி உயரமாயிருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அது ஏதோ ஹாலிவுட் சினிமா மாதிரி தெரியுது. ஆனா உண்மை என்னன்னா மனுஷனோட உயரமும் பலமும் யுகம் முடிய முடிய குறைஞ்சிட்டே வரும். கிருஷ்ணர் ஒரு முறை பாண்டவர்கள் கிட்ட சொன்னாரு, கலியுகத்தோட இறுதியில மனுஷங்க கட்டை விரல் உயரத்துக்கு கூட போவாங்கன்னு. இதை கேட்கும்போது நமக்கு வேடிக்கையா இருக்கலாம், ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 6 அடி உயரம் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒரு காலத்துல 100 வருஷம் ஆரோக்கியமா வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு 40 வயசுலயே பல நோய்களுக்கு மருந்துகளை தேடி ஓடுறான். இது வெறும் வாழ்க்கை முறை மாற்றம் இல்ல, இது பிரபஞ்சத்தோட தேய்மானம். கலியுகத்தோட இறுதி பகுதியில மனுஷனோட அதிகபட்ச ஆயுளே 20 அல்லது 30 வருஷமாதான் இருக்கும்னு புராணங்கள் எச்சரிக்குது. வியாசர் சொன்ன ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? அந்திம காலத்துல பருவநிலை சுத்தமா மாறி போகும். சின்ன வயசுலேயே முதுமை வந்துடும். இன்னைக்கு பாருங்களேன், 10 வயசு குழந்தை கண்ணாடி போடுது, 20 வயசுல முடி நரைக்குது, 30 வயசுல இதயம் பலவீனமாகுது. இதெல்லாம் எதோட அறிகுறி? இயற்கைக்கு மாறா நம்ம உடம்பு இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. 5 வயசுலேயே ஒரு பெண் தாய்மை அடையிற நிலைமை வரும்னு அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல நாம பார்க்கிற ஏர்லி பியூபர்ட்டி அப்படிங்கிற விஷயம் கலியுகத்தோட அந்திமகால மாற்றத்தோட ஆரம்பம்தான். மனுஷனோட பற்கள் வரிசை மாறும், எலும்புகள் பலவீனமாகும், தலைமுடி சுத்தமா இல்லாம போகும். இது எல்லாம் விட முக்கியமான மாற்றம் அவனோட பார்வையிலையும் குரல்லையும் இருக்கும். ஒருத்தர் நேருக்கு நேர பார்த்து பேசுற தைரியம் இருக்காது. குரல்ல ஒரு நடுக்கமும் கண்ணுல ஒரு வஞ்சகமும் இருக்கும். பலம்ங்கிறது வெறும் உடம்புல மட்டும் இல்ல, மனசுலையும் குறையும். ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மனுஷன் கோழையா மாறிடுவான்னு வியாசர் சொன்னது இன்னைக்கு எவ்வளவு பெரிய உண்மையாகிடுச்சு. மகாபாரதத்துல ஒரு ரகசியம் இருக்கு. கலியுகத்தோட இறுதியில மனுஷன் தன்னோட நிழலை பார்த்து பயப்படுவானா? ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற பாவங்கள் அவ்வளவு அதிகமாயிருக்கும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாய் இருக்காது. புதுசா நோய்கள் வரும். அந்த நோய்களுக்கு மருந்து இருக்காது. நாம இப்ப பார்த்த அந்த பெருந்தொற்றுகள் எல்லாம் ஒரு ட்ரெய்லர் தான். அந்திம காலத்துல காத்துலையும் தண்ணீரிலையும் விஷம் கலந்திருக்கும். மனுஷன் சுவாசிக்கிறதே ஒரு போராட்டமா மாறும். இவ்வளவு நடக்கும்போது நாம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு துணை நிக்குமான்னு கேட்டா அங்கேயும் ஒரு பெரிய சதி இருக்கு. நிலம் விளையாது, செடிகள் காய் கொடுக்கும், ஆனா அதுல சத்து இருக்காது. ஒரு பெரிய மரம் இருக்கும், ஆனா அதுல நிழல் இருக்காது. பசுக்கள் பால் கொடுக்கும், ஆனா அதுல உயிர் இருக்காது. இயற்கையோட ஒவ்வொரு அணுவும் மனுஷனுக்கு எதிரா திரும்ப ஆரம்பிக்கும். எப்போ மனுஷன் தர்மத்தை விடுறானோ அப்ப பஞ்சபூதங்களும் அவனை கைவிடும்.
பஞ்சபூதங்களோட இந்த எதிர்ப்பு எப்படி இருக்கும்? நதிகள் ஏன் வற்றுது? நாம குடிக்கிற தண்ணி ஏன் நமக்கு வினையா முடியுது? நிலம் ஏன் தானியங்களை விளைவிக்க மறுக்குது? இயற்கையோட இந்த ருத்ர தாண்டவம் கலியுகத்தோட அடுத்த கட்டத்துல எப்படி இருக்கும்னு அடுத்ததா பார்ப்போம். உங்க உடம்பு மட்டுமில்ல, நீங்க நிக்கிற நிலமும் உங்க கையை விட்டு நழுவி போயிட்டு இருக்கு. பசி வந்தா 10ம் பறந்து போகும்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனா கலியுகத்தோட இறுதியில அந்த பசியை தீர்க்கிறதுக்கு ஒரு பிடி சோறு கூட கிடைக்காத நிலைமை வரும்னு மகாபாரதத்தோட வன பருவத்துல மார்க்கண்டேய முனிவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நாம இன்னைக்கு தண்ணிய பாட்டில்ல காசு கொடுத்து வாங்குறோம். அன்னைக்கு முனிவர்கள் இதை பத்தி சொன்னப்போ யாரும் நம்பல. ஆனா இன்னைக்கு நதிகள் எல்லாம் சாக்கடையா மாறுறதும் நிலத்தடி நீர் இல்லாம பூமி வறண்டு போறதும் கண்ணு முன்னாடி நிக்குது. இது ஏதோ தற்செயலா நடக்கிறதில்ல. இது தர்மம் அழியிறப்போ பஞ்சபூதங்கள் காட்டுற எதிர்ப்பு. கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்றாரு, மனுஷன் எப்போ இயற்கையை தன்னோட சொத்தா நினைக்கிறானோ அப்போ இயற்கையை அவனுக்கு பகைவனா மாறும். கலியுகத்தோட இறுதியில கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகள் எல்லாம் அந்தர்த்தியானமா ஆயிடும். அதாவது பூமிக்குள்ள மறைஞ்சு போயிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. வற்றாத நதிகள்னு நாம படிச்சதெல்லாம் வெறும் மணல் காடா மாறும். தண்ணிக்காக ஒரு தேசமே இன்னொரு தேசத்தோட அடிச்சிக்கிற நிலைமை வரும். தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம மனுஷன் தன்னோட சொந்த கண்ணீரையே குடிக்கிற அளவுக்கு கொடுமைகள் நடக்கும். அடுத்ததா இந்த நிலம். பூமி தாய்க்கு ஒரு பொறுமை இருக்கு. ஆனா கலியுகத்தோட உச்சக்கட்டத்துல பூமி தானியங்களை விளைவிக்க மறுக்கும். நீங்க என்னதான் உரங்களை போட்டாலும், என்னதான் டெக்னாலஜியை பயன்படுத்தினாலும் நிலத்துல விளையிற காய் மற்றும் பழங்கள்ல சத்து இருக்காது. ஒரு பெரிய மாமரம் இருக்கும், ஆனா அதுல காய் இருக்காது. அப்படியே காய் இருந்தாலும் அதுல ருசி இருக்காது. விதைக்கிற விதை முளைக்காது, முளைச்ச செடி பூக்காது. இதுதான் கலியுகத்தோட சாபம். மனுஷன் பசியில அலைஞ்சு திரிவான். காடுகளெல்லாம் அழிஞ்சு போறதுனால காட்டு விலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள வந்து மனுஷங்களை வேட்டையாடும். பஞ்சபூதங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் காற்று. கலியுகத்தின் முடிவில் காத்துல ஆக்சிஜன் குறைஞ்சு நச்சுத்தன்மை அதிகமாகும். சுவாசிக்கிறதே ஒரு தண்டனையா மாறும். அனல் காத்து வீசும். மழையே இல்லாத காலத்துல இடி மின்னல் தாக்கும். மழை பேஞ்சா அது அமில மழையா இருக்கும். விவசாயம் சுத்தமா அழிஞ்சு போன ஒரு நிலையில மனுஷன் ஒருத்தரோட ஒருத்தர் சாப்பாட்டுக்காக அடிச்சுக்குவான். பெத்த பிள்ளைக்கு சோறு போடாம தானே சாப்பிடுற சுயநலம் அன்னைக்கு தலைவிரிச்சு ஆடும். இன்னைக்கு நாம குளோபல் வார்மிங் பத்தி பேசுறோம். ஆனா இது எல்லாமே கலியுகத்தோட ஒரு அங்கம்தான். சூரியன் தன்னோட வெப்பத்தை அதிகமாக்கும். பனிமலைகள் உருகும். கடல் மட்டம் உயர்ந்து ஊர்களுக்குள்ள தண்ணி புகும். இதெல்லாம் ஏன் நடக்குது? நாம பஞ்சபூதங்களை மதிக்கல. நாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ இயற்கையா மாறி நம்மள தண்டிக்க வருது. கிருஷ்ணர் அன்னைக்கே எச்சரிச்சாரு, நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப வரும். நாம இயற்கைக்கு அழிவை கொடுத்தோம், இப்போ இயற்கை நமக்கு அழிவை கொடுக்குது. இயற்கை இவ்வளவு மோசமா மாறும்போது நாட்டை ஆள்ற ஆட்சியாளர்கள் நம்ம காப்பாத்துவாங்களா? அங்கதான் கலியுகத்தோட அடுத்த பெரிய ஆப் இருக்கு. தகுதி இல்லாதவங்க கையில அதிகாரம் கிடைச்சா அந்த நாடு என்ன ஆகும்? ஆட்சியாளர்கள் எப்படி மக்களோட ரத்தத்தை உறிஞ்சுவாங்க? மகாபாரத சாந்தி பருவத்தில் இருக்கிற அந்த அரசியல் ரகசியங்களை அடுத்ததா பார்ப்போம். ஏன்னா பசியோட இருக்கிற மக்களை விட அதிகார பசியோட இருக்கிறவங்க தான் கலியுகத்துல அதிகமா இருப்பாங்க. மகாபாரத போருக்கு அப்புறம் அம்பு படுக்கையில இருந்த பீஷ்ம பிதாமகர் தர்மர் கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னாரு. தர்மராஜா, ஒரு நாட்டுல ராஜா எவ்வழியோ மக்கள் அவ்வழி. ஆனா கலியுகத்துல ராஜாக்கள்னு யாரும் இருக்க மாட்டாங்க. வெறும் கொள்ளையர்கள் மட்டும்தான் அதிகாரத்துல இருப்பாங்க. இத கேட்கும்போது ஏதோ பழைய கதை மாதிரி தோணலாம். ஆனா இன்னைக்கு உலகத்துல நடக்கிற அரசியல் கூத்துகளை கவனிச்சு பாருங்க. பீஷ்மர் சொன்ன அந்த அரசியல் இருட்டு எவ்வளவு தெளிவா இருக்குன்னு புரியும். தகுதி இருக்கிறவங்க ஓரங்கட்டப்படுறதும், தந்திரமும் வஞ்சகமும் தெரிஞ்சவங்க சிம்மாசனத்துல ஏறுறதும் தான் கலியுகத்தோட அடையாளம். கலியுகத்தோட உச்சகட்டத்துல நாட்டை ஆள்றவங்க மக்களோட காவலனா இருக்க மாட்டாங்க. சொல்லப்போனா அவங்களே மக்களோட மிகப்பெரிய எதிரியா மாறுவாங்க. இன்னைக்கு நாம கட்டுற வரிங்கிறது மக்களை காக்கிறதுக்காக இருக்காது, மக்களோட ரத்தத்தை உறிஞ்சுறதுக்காகவே இருக்கும். கிருஷ்ணர் சாந்தி பருவத்துல ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. கலியுக ஆட்சியாளர்கள் மக்களை ஒரு பசுமாடு மாதிரி பார்ப்பாங்க. ஆனா அந்த பசுவுக்கு புல்லு போட மாட்டாங்க. அதோட மடியிலிருந்து ரத்தம் வர்ற வரைக்கும் பாலை கறப்பாங்க. இன்னைக்கு நாம கட்டுற வரிகளும் அதுக்கு பதிலா நமக்கு கிடைக்கிற பாதுகாப்பற்ற சூழலும் அந்த நிலைமையை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல நீதிங்கிறது இறைவனுக்கு சமமா மதிக்கப்பட்டுச்சு. ஆனா கலியுகத்துல நீதிங்கிறது பணக்காரங்க வீட்டு வாசல்ல காத்து கிடக்கிற ஒரு அடிமையா மாறும். காசு இருந்தா எதையும் சாதிக்கலாம், யாரையும் விலைக்கு வாங்கலாங்கிற எண்ணம் ஆட்சியாளர்கள் கிட்ட தலை விரிச்சு ஆடும்.
உண்மையான யோகியர்கள் சிறைக்கு போவாங்க, குற்றவாளிகள் சட்டத்தோட ஓட்டைகள் வழியா சிரிச்சுக்கிட்டே வெளியே வருவாங்க. எப்போ ஒரு நாட்டுல நீதி விற்பனைக்கு வருதோ அப்பவே அந்த நாட்டோட அழிவு ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். மகாபாரதத்துல ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு. கலியுகத்தோட இறுதியில ஆட்சியாளர்களுக்குன்னு எந்த ஒரு கொள்கையும் இருக்காது. இன்னைக்கு ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சின்னு தாவிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகாரம் மட்டும்தான் குறிக்கோள். மக்கள் பசியால வாடும்போது ஆட்சியாளர்கள் மாளிகையில விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. மக்களை சாதி ரீதியாவும் மத ரீதியாவும் பிரிச்சு ஆள்றது தான் இவங்களோட தாரமந்திரமா இருக்கும். மக்களை ஒற்றுமையா இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா மக்கள் ஒன்னு சேர்ந்தா தன்னோட அதிகாரம் பறி போயிடும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கிருஷ்ணர் சொல்றாரு, அதிகாரம் ஒரு போதை. அந்த போதையில இருக்கிறவங்களுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. கலியுக ஆட்சியாளர்கள் அறிஞர்களை மதிக்க மாட்டாங்க. மாறாக தங்களுக்கு ஜால்ரா போடுறவங்களையே பக்கத்துல வச்சுப்பாங்க. இதனால உண்மையான அறிவுரைகள் ஆட்சியாளர்களை போய் சேராது. பாதுகாப்புங்கிற பேர்ல பயத்தை விதைப்பாங்க. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு அதிகாரி கிட்ட பேசக்கூட பயப்படுற நிலைமை வரும். எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் பாரபட்சம். இதுதான் கலியுக அரசியலோட உண்மையான முகம். நல்லா கவனிங்க. ஒரு ஆட்சியாளன் தர்மத்தை பின்பற்றாத போது அந்த நாட்டுல இருக்கிற மரங்கள் கூட கனி கொடுக்காது, மேகங்கள் மழை பெய்யாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆட்சியாளர்களோட பாவங்கள் மொத்த தேசத்தையும் பாதிக்கும். மக்கள் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிற சூழலை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்குவாங்க. ஒரு கட்டத்துல சட்டமும் ஒழுங்கும் சுத்தமா சீர்குழைஞ்சு வலியவன் பிழைப்பான்கிற காட்டு நீதிதான் மனுஷ சமூகத்திலையும் நடக்கும். இப்படி ஆட்சியாளர்களும் நீதியும் செத்து போகிற ஒரு நிலைமையில மனுஷனுக்கு மிச்சம் இருக்கிற ஒரே பிடிமானம் ஆன்மீகம் மட்டும்தான். ஆனா அந்த கலியுகத்துல ஆன்மீகம் மட்டும் தப்பிச்சிடுமா? அங்கேயும் கலிபுருஷன் தன்னோட வேலையை காட்டியிருப்பான். உண்மையான வேடங்களும் மந்திரங்களும் மறைந்து போகிற காலம் எது? போலி சாமியார்களும் வேடதாரிகளும் எப்படி ஆன்மீகத்தை வியாபாரமாக்குவாங்க? அடுத்ததா அந்த ஆன்மீக வீழ்ச்சியை பற்றி விரிவாக பார்ப்போம். இருப்பதிலேயே மிகப்பெரிய இருட்டு எது தெரியுமா? ஒரு விளக்கு அணைஞ்சு போறதில்ல, அந்த விளக்க தேடுறதுக்கான வழியே தொலைஞ்சு போறதுதான். கலியுகத்தோட இறுதி நிலையே இப்படித்தான் சொல்ல முடியும். மனுஷன் எவ்வளவு பெரிய துயரத்துல இருந்தாலும் அவனை கரை சேர்க்க ஒரு மந்திரமோ அல்லது ஒரு வழிகாட்டியோ இருந்தா அவன் பிழைச்சுப்பான். ஆனா கலியுகத்தோட உச்சத்துல அந்த ஆன்மீக வழிகாட்டிகளே ஒரு மாயையா மாறுவாங்கன்னு கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட சொன்னாரு. வேதம்ங்கிறது வெறும் புத்தகம் இல்ல, அது ஒரு ஒலி அதிர்வு. அந்த ஒலியோட சக்தி மழுங்கி போற காலமே கலியுகத்தோட அந்திம காலம். மகாபாரதத்தோட இறுதி பகுதிகளில் ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்துல வேதங்கள் இருக்கும், ஆனா அதோட உண்மையான உள் அர்த்தம் யாருக்கும் புரியாது. இன்னைக்கு நாம பார்க்கிற பல ஆன்மீக சொற்பொழிவுகளும் சடங்குகளும் வெறும் மேலோட்டமான கவர்ச்சியா மட்டும் மாறி வருது. எப்போ ஒரு மந்திரம் அதோட அர்ப்பணிப்பையும் தூய்மையையும் இழக்குதோ அப்பவே அது தன்னோட சக்தியை இழந்துடுது. ஒரு காலத்துல மலைய அசைக்க பயன்பட்ட மந்திரங்கள் கலியுகத்துல ஒரு சின்ன துரும்ப கூட அசைக்க முடியாத வெறும் சத்தங்களா மாறும். இதுக்கு காரணம் மந்திரங்கள் தப்புங்கிறது இல்ல, அத சொல்றவங்களோட மனசும் உடம்பும் அசுத்தமா இருக்கிறது தான். கிருஷ்ணர் பீஷ்மர்கிட்ட சொன்ன இன்னொரு அதிர்ச்சியான தகவல் இது. உண்மையான குருமார்கள் காட்டுக்கு போயிடுவாங்க, இல்லன்னா மறைஞ்சு வாழ்வாங்க. ஆனா போலி வேடதாரிகள் தெருவுக்கு தெரு முளைப்பாங்க. காவி உடை போட்டாலே அவன் ஞானின்னு மக்கள் நம்புவாங்க. ஆனா அந்த ஆடைக்கு பின்னாடி பேராசையும் காமமும் ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஆன்மீகம்ங்கிறது ஆத்ம லாபத்துக்காக இல்லாம பணலாபத்துக்காக செய்யப்படுற ஒரு கார்ப்பரேட் பிசினஸா மாறும். இன்னைக்கு நாம பார்க்கிற பல சாமியார்கள் வரிசை கட்டி நிக்கிறது இதுக்கான ஆரம்பம்தான். மக்கள் உண்மையான ஞானத்தை தேடாம தங்களுக்கு பிடிச்சமான பொய்களை சொல்ற போலி குருக்களை தேடி ஓடுவாங்க. வேதங்கள்ல சொல்லப்பட்ட யாகங்களும் ஹோமங்களும் அதோட பலனை தராது. ஏன்னா அந்த யாகங்களை செய்ய தேவையான சுத்தமான நெய்யோ தூய்மையான பொருட்களோ, அதை விட முக்கியமா தூய்மையான மனசோ யாருக்கும் இருக்காது. மந்திரங்கள் தவறா உச்சரிக்கப்படும், இல்லன்னா கேலிக்குரியதா மாத்தப்படும். கடவுள் எங்க இருக்கார் அப்படின்னு தேடுறதை விட்டுட்டு கடவுளை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு மனுஷன் யோசிப்பான். கோயில்கள் வெறும் சுற்றுலா தலங்களா மாறும். அங்க இருக்கிற சிலைகள் வெறும் கலை பொருட்களா பார்க்கப்படும். அந்த சிலைகள்ல இருக்கிற தெய்வீக சக்தி மெல்ல மெல்ல வடிய ஆரம்பிக்கும். மகாபாரத சாந்தி பர்வத்துல ஒரு குறிப்பு இருக்கு. கலியுகத்தோட இறுதியில ஒருவன் தான் எதை செய்யறானோ அதுவே தர்மம்னு வாதிடுவான். அதாவது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தர்மம் இருக்கும், பொதுவான நீதிங்கிறது இருக்காது.
வேதங்களோட ரகசியங்கள் யார்கிட்டையும் போய் சேராம ஒரு சிலர்கிட்ட மட்டும் முடங்கி கடைசியில அது மண்ணோடு மண்ணாக மடிஞ்சு போகும். உண்மையான ஆன்மீக பயிற்சி செய்யறவங்க பைத்தியக்காரங்களா கருதப்படுவாங்க. பக்திங்கிறது ஒரு ஃபேஷனா மாறும். ஆனா இதயத்துல ஒரு துளி கூட ஈரம் இருக்காது. இவ்வளவு இருட்டு சூழ்ந்த பிறகு அந்த இருட்ட போக்க ஒரு ஒளி வர வேண்டும் இல்லையா? எப்போ தர்மம் சுத்தமா அழிஞ்சு அதர்மம் சிம்மாசனத்துல உட்காருதோ அப்பதான் அந்த கடைசி அவதாரம் நிகழும். அந்த அவதாரம் எங்க பிறக்கும்? அவர் கையில் இருக்கிற வாள் எதை வெட்டும்? சம்பல கிராமத்தோட ரகசியம் என்ன? அடுத்ததா அந்த மகாவிஷ்ணுவோட இறுதி அவதாரமான கல்கியோட வருகையை பற்றி பார்ப்போம். வினாடிகள் எண்ணப்படுது. அந்த இறுதி யுத்தம் உங்க கற்பனைக்கும் அப்பாற்பட்டதா இருக்கும். இருட்டு ரொம்ப அதிகமாயிட்டா விடியல் சீக்கிரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். கலியுகத்தோட அந்த பயங்கரமான இருட்டு, அதாவது அதர்மம் உச்சத்தை தொடர அந்த நேரத்துல தான் மகாவிஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி அவதாரம் நிகழும். மகாபாரதத்தோட வனப்பருவத்துல மார்க்கண்டேய முனிவர் தர்மர்கிட்ட இத பத்தி ரொம்ப விரிவா சொல்லியிருக்காரு. சம்பளா அப்படின்னு ஒரு கிராமம். அங்க விஷ்ணு எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு புண்ணியவானுக்கு மகனா கல்கி பிறப்பாருன்னு புராணங்கள் சொல்லுது. ஆனா இந்த சம்பளா கிராமம் எங்க இருக்கு? அது வெறும் ஒரு இடமா, இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு நிலையா? கிருஷ்ணர் அன்னைக்கே ஒரு ரகசியம் சொன்னாரு. நான் அநியாயத்தை அழிக்க வர்றப்போ அதை வெளியில மட்டும் அழிக்க மாட்டேன், மனுஷனோட எண்ணங்கள்ல இருக்கிற அசுத்தத்தை தான் முதல்ல அழிப்பேன்னு. கல்கி அவதாரங்கிறது ஒரு வெள்ளை குதிரை மேல வர்ற வீரன்னு நாம கற்பனை பண்ணுறோம். ஆனா அந்த வெள்ளை குதிரை எதை குறிக்குது தெரியுமா? அது வேகத்தையும் தூய்மையையும் குறிக்குது. அவரோட கையில இருக்கிற வாள் ரத்தம் சிந்த வைக்கிற வாள் இல்ல, அது ஞானம்ங்கிற வாள். மனுஷனோட அகங்காரத்தையும் அவித்யைங்கிற அறியாமையையும் அந்த வாள் வெட்டி சாய்க்கும். ஏன் கல்கி ஒரு கிராமத்துல பிறக்கணும்? கலியுகத்தோட இறுதியில நகரங்கள் எல்லாம் பாவங்களோட கூடாரமா மாறிடும். அங்க நிம்மதியோ தர்மமோ இருக்காது. அதனாலதான் அந்த தூய்மையான அவதாரம் ஒரு அமைதியான கிராமத்துல நிகழுது. கல்கி அவதாரம் மற்ற அவதாரங்கள் மாதிரி ரொம்ப மென்மையா இருக்காதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா கலியுகத்துல மனுஷன் அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரனா மாறிடுவான். அவனுக்கு பாடம் புகட்டணும்னா அது ஒரு கடுமையான அடியாத்தான் இருக்க முடியும். பரசுராமரே கல்கிக்கு ஆயுத கலைகளை கத்துக் கொடுப்பாருன்னு ஒரு ரகசியம் இருக்கு. அதாவது ஒரு யுகத்தோட ஞானம் அடுத்த யுகத்துக்காக காத்திருக்கு. நல்லா கவனிங்க, கல்கி வர்றப்போ இந்த உலகம் எப்படி இருக்கும்? மனுஷனோட புத்தி சுத்தமா மழுங்கி போயிருக்கும். ஒருத்தர் அடிச்சு தின்னுற நிலைமை இருக்கும். அப்ப வர்ற அந்த அவதாரம் ஒரு பெரிய ரீசெட் பட்டன் மாதிரி. எல்லா அதர்மங்களையும் போலி சாமியார்களையும் வஞ்சகம் பண்ற ஆட்சியாளர்களையும் அந்த அவதாரத்தோட சக்தி அழிச்சு ஒழிக்கும். இது வெறும் ஒரு போர் இல்ல, இது உலகத்தோட ஆன்மாவை சுத்தப்படுத்துற ஒரு மகா யாகம். கல்கி அவதாரம் எடுக்கிற அந்த நிமிஷம் வானத்துல எடுக்கிற கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்ல வரும்னு சொல்லப்படுது. அது ஒரு மிகப்பெரிய எனர்ஜி ஷிஃப்ட். இன்னைக்கு நாம அனுபவிச்சிட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ், இந்த ஏமாற்றம் எல்லாமே அந்த ஒரு நொடியில காணாம போயிடும். ஆனா அந்த அவதாரத்தோட கருணை யாருக்கு கிடைக்கும்? யாரு தன்னோட மனசை தூய்மையா வச்சிருக்காங்களோ, யாரு அந்த இக்கட்டான சூழல்லையும் தர்மத்தை விடாம பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த புது உலகத்தோட சாவி கிடைக்கும். சரி, கல்கி வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாருன்னா அப்புறம் என்ன நடக்கும்? உலகம் அப்படியே முடிஞ்சு போயிடுமான்னு கேட்டா அங்கதான் அந்த மகா ரகசியம் இருக்கு. அழிவுங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். ஒரு மரம் காஞ்சு போனாதான் அந்த இடத்துல புது செடி முளைக்கும். அந்த பழைய உலகம் அழிஞ்சு ஒரு புதிய சத்திய யுகம் எப்படி பிறக்க போகுது? அந்த மகா பிரளயத்தோட ரகசியம் என்ன? அடுத்ததா அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை பத்தி பார்ப்போம். விடியல் தூரத்துல இல்ல, மனசுல இருக்கிற மாற்றத்துல தான் இருக்கு. எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்துல மாற்றம்தான் ஒன்னே ஒன்னு மாறாதது. இந்த தத்துவத்தோட உச்சக்கட்டத்தை நாம இப்போ பார்க்க போறோம். கலியுகத்தோட கடைசி நொடி எப்படி இருக்கும்? அது ஒரு பயங்கரமான மகா பிரளயம். ஆனா அந்த பிரளயம் எதை குறிக்குது தெரியுமா? அது ஒரு மகா சுத்திகரிப்பு. ஒரு பாத்திரம் ரொம்ப அழுக்காயி அதை தேக்க முடியலன்னா என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே உருக்கி புது பாத்திரமா மாத்துவோம்ல? அந்த வேலையைத்தான் இந்த பிரபஞ்சம் செய்ய போகுது. மகாபாரதத்துல கிருஷ்ணர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. அழிவுங்கிறது ஒரு விதையில இருந்து செடி வர்ற மாதிரி தான்.
கலியுகத்தோட இறுதியில 12 சூரியன்கள் ஒரே நேரத்துல உதிச்ச மாதிரி ஒரு வெப்பம் இந்த பூமியை தாக்கும்னு சொல்லப்படுது. அந்த வெப்பத்துல மனுஷனோட பாவங்கள் எல்லாம் எரிக்கப்படும், நிலம் பிளக்கும், கடல்கள் பொங்கும். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அழுக்குகளும் அதர்மங்களும் அந்த மகா பிரளயத்துல அடிச்சிட்டு போகப்படும். இது ஒரு முடிவல்ல, இது பூமியோட ஒரு மறுபிறப்பு. நல்லா கவனிங்க, அந்த பிரளயத்துக்கு அப்புறம் ஒரு அமைதி வரும். அந்த அமைதியிலிருந்து தான் சத்தியயுகம் அல்லது கிருதயுகம் மறுபடியும் ஆரம்பிக்கும். ஒரு காலத்துல எப்படி மனுஷன் தெய்வமாவும் உண்மையின் உருவமாவும் இருந்தானோ அதே நிலைமை திரும்ப வரும். ஆனா அந்த புது யுகத்துக்கு போறதுக்கான தகுதி யாருக்கு இருக்கும்? கலியுகத்தோட அந்த இருட்டுக்குள்ளேயும் யாருடைய மனசுல ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சோ, யாரு தர்மத்தை ஒரு பிடிவாதமா பிடிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் அந்த புதிய உலகத்தோட விதைகள். அந்த புது யுகத்துல பொய் இருக்காது, பொறாமை இருக்காது, நோய் இருக்காது. மனுஷன் மறுபடியும் நீண்ட ஆயுளோடவும் ஞானத்தோடவும் வாழ்வான். பஞ்சபூதங்கள் மறுபடியும் மனுஷனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். நிலம் தானா விளையும், நதிகள் பால் மாதிரி தெளிவா ஓடும். இத கேட்கும்போது ஒரு கனவு மாதிரி இருக்கலாம். ஆனா இதுதான் காலச்சக்கரம். முடிஞ்ச இடத்திலிருந்து தான் ஆரம்பம் இருக்கும். நாம இப்போ ஒரு சுழற்சியோட கடைசி புள்ளியில நின்னுட்டு இருக்கோம். இப்போ ஒரு கேள்வி, இந்த கலியுக புயல்ல சிக்கி சாக போறீங்களா, இல்ல அந்த புதிய யுகத்துக்கான விதையா மாற போறீங்களா? மாற்றம் வெளியில வர வேண்டியதில்ல, அது மனசுக்குள்ள வரணும். கிருஷ்ணர் சொன்ன அந்த உபதேசம் காதுல விழுந்துட்டு இருக்குன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. உங்களுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணமும், நீங்க மத்தவங்களுக்கு செய்யற ஒவ்வொரு சின்ன உதவியும் அந்த பிரளயத்திலிருந்து உங்களை காப்பாத்துற ஒரு படகா மாறும். கலியுகம்ங்கிறது ஒரு போர். இது ஆயுதமில்லாத போர். இதுல ஜெயிக்கணும்னா உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஆயுதம் பக்தி மற்றும் நேர்மை. அந்த பரந்தாமனோட கை பிடிச்சுக்கோங்க. அவர் உங்களை அந்த பிரளய கடல்ல இருந்து ஈஸியா தூக்கிடுவார். உலகம் எப்படி வேணா இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்கிறது தான் முக்கியம். இருட்ட திட்டிட்டே இருக்காம மனசுக்குள்ள ஒரு சின்ன ஞான ஒளியை ஏத்தி வைங்க. அதுதான் உண்மையான பாதுகாப்பு. வாழ்க்கைங்கிறது ஒரு வாய்ப்பு, உங்களை நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த கலியுக கதைகளெல்லாம் பயமுறுத்த இல்ல, எச்சரிக்கவும் தயார்படுத்தவும் தான். விடியல் தூரத்துல இல்ல, அது உங்களுடைய அடுத்த சரியான முடிவுல தான் இருக்கு. தர்மத்தை விடாதீங்க, உண்மை பேச தயங்காதீங்க, கருணைய சுமையா நினைக்காதீங்க. எப்போ மனசுல அன்பு நிறைஞ்சிருக்கோ அப்பவே உங்களுக்கான சத்தியயுகம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். எங்க போயிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சாதான் எப்படி போகணும்னு முடிவு பண்ண முடியும். கிருஷ்ணரோட அந்த புன்னகை எப்பவும் இருக்கட்டும். கலியுகத்தை ஜெயிக்க அந்த ஒரு புன்னகை போதும். எதை கண்டும் பயப்படாதீங்க. காலம் கையில இல்ல, ஆனா செயல் உங்க கையில இருக்கு. தர்மம் வெல்லும், உண்மை நிலைக்கும். ஓம் நமோ நாராயணாய.